ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் எல்லாம் எப்படி இருக்கும், நமது காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். இதனால உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசி பலன்கள் அப்டேட் வந்து சுட சுட மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அனைவருமே அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருப்பதற்கும் பௌர்ணமி பூஜை செய்வதற்கும் உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே மிகச்சிறப்பான வகையில் ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 3ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இன்னும் சிறப்பான நன்மைகளாக 2ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாருங்க. அது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. 5 குடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த சக்சஸ்ஃபுல் நாளாக இன்றைய தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி வெற்றிகளை நீங்கள் எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்தான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வந்து சேரும். அது மாணவர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சேருங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக மாணவர்கள் உங்கள் கல்வியில் நீங்கள் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அல்லது ஏதாவது டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைத்து கவர்மெண்ட் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த விதமான போட்டித் தேர்வுகளையும் நீங்கள் வந்து கலந்துக்கிறதுல மிஸ் பண்ணிட வேண்டாம். எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் கிடைத்து வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வாய்ப்புகள் வரும். எந்த விதமான வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வியாபார ரீதியாக வரும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியுங்க. எல்லா விதமான தொழிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். அதனால் வியாபாரத்துக்காக நிறைய திட்டமிடலை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக பலிதமாகி உங்களுக்கு பண வரவுகளை ஏற்படுத்தி தரும். தன லாபம் பெருகக்கூடிய ஒரு யோகம், சூப்பரான ஒரு சூழ்நிலை அமைத்துள்ள நல்ல யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சாதகமான சூழல் இருக்குங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது அவருடைய விவேகத்தை பொறுத்ததுங்க. அதன் மூலமாக நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்க முடியும். இந்த தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நிறைய அறிமுகங்கள் புதிதாக உங்களுக்கு உருவாகுங்க. புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எனவே கலைஞர்களுக்கு இயல், இசை, நாடகம், ஓவியம் போன்ற எந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகுவதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய நண்பர்கள் அறிமுகங்களும் உங்களுக்கு உதவி செய்யுங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகள் நிறைய செய்யலாம். அதன் மூலமாக நிறைய தன லாபத்தை இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நீண்ட தூரம் நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு பிளான் பண்ணபடி கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால பயணங்களுக்கான திட்டங்கள் ஈடேறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா பயணங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரிங்க, நமது மீனராசி என்பவர்களுக்கு இந்த தினம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக பெரியும். எனவே எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுனால உங்களுக்கு வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம் செய்யுங்க. இன்றைய தினம் தியானம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனதில் வந்து ஒருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி தருங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். ஏதாவது முக்கியமான நிதி டீல்லாம் பேசுறீங்க அப்படின்னா, முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுச்சு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி நீங்கள் முடிவெடுங்க. வேகமாக முடிவெடுக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து முடிவெடுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல இன்னைக்கு நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களது காதலருடைய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகலாங்க. அதன் காரணமாக உங்கள் காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து
இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சிறப்பாக சமாளிப்பதற்கு நல்ல கமிட்மெண்ட்டை உருவாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு உங்க பிரச்சனைகளை வந்து உங்க காதலர் கூட ஷேர் பண்ணிக்கங்க. அதன் மூலமாக உங்க காதலர் வந்து நீங்க சமாதானப்படுத்த முடியும். இந்த தினம் ஏதாவது இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா அல்லது ஏதாவது போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு தாராளமாக நீங்க செய்து முடிங்க. இந்த தினம் எந்த விதமான இன்டர்வியூ நீங்க மிஸ் பண்ண வேண்டாங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே. நீங்கள் வந்து ரொம்ப பிஸியாவே இருப்பீங்க. இருந்தாலும் வந்து பொழுதுபோக்குகள்ல நீங்க வந்து அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கிக்கொள்ள திட்டமிட்டு செயலாற்றுங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில முக்கியமான வேலைகளை நீங்க வந்து செய்ய மறந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்தெந்த காரியங்களை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியமா முடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த காரியத்தையும் மறக்காம வந்து நீங்க இன்றைய தினத்தை வந்து சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். சந்தோஷமாக சிரித்து கலகலப்பாக உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க இன்ப உரையாடலை மேற்கொள்ள முடியும். எனவே அதன் மூலமாக நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கான நேரத்தை ஒதுக்கி அவர் கூட நீங்க இன்னைக்கு பேசுங்க. அதன் மூலமாக நீங்க உங்க வாழ்க்கை துணையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பாக மற்றவங்களை உங்க வாழ்க்கை துணை வந்து உணர வைக்க முடியும். மேலும் நீங்களும் வந்து உங்க வாழ்க்கை துணையின் அன்பை வந்து புரிந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதனால அதுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. வாழ்க்கை துணை கூட உட்காந்து பேசுங்க. இந்த தினம் ஆனந்தமான ஒரு நாள். இந்த தினம் நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இந்த தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். அலுவலக பணியாளர்களுடைய அன்பர்களுக்கும் இன்னைக்கு செல்வாக்கு உயரும். உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுனால செல்வ நிலையும் உயரக்கூடிய யோகம் இருக்குங்க. சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் க்ரீன் கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 6 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்குங்க. குறிப்பாக கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய அறிமுகங்கள் மூலமாக நல்ல நன்மைகள் இருக்குங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகள் நிறைய செய்யும் போது அதன் மூலமாக லாபம் நீங்க பெற முடியுங்க. முதலீடுகள் தாராளமாக செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட தூர பயணங்கள் நீங்க செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான்ல இன்னைக்கு சக்சஸ் ஆகுங்க. இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். எனவே அதன் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான சாதகமான சூழலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே பயணங்கள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் உண்டாகுங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு காரியங்களில் நீங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். அது காரணம் உங்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. நல்ல சாதகமான சூழ்நிலை உங்க பிசினஸ்லயும் இன்னைக்கு இருக்கும். எனவே சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் தன்னம்பிக்கை பெருகும், வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.